நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அது எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய ஃபோனில் பயன்படுத்தலாம், என்ஜாய் பண்ணலாம், தேவைப்பட்டால் மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். வழக்கம் போல் நான் கேட்குறது எல்லாமே வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே ஒரு சில லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அங்கே போய் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேரும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வீடியோவில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அப்போது செட்டிங்ஸை நீங்கள் பார்க்கும்போது பக்கத்தில் ஏதாவது ஒரு பச்சை கலர் டாட் எதுவும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதான்னு பாருங்கள். அந்த பச்சை கலர் டாட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆல்ரெடி என்னுடைய வாட்ஸ்அப்பில் பச்சை கலர் டாட் டிஸ்பிளே ஆகிடுச்சு. நான் உள்ளே போனதுனால அந்த பச்சை கலர் டாட் வந்து டிஸ்பிளே ஆகலை. இப்போ என்ன பண்ணுறேன், அந்த செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். போனதுக்கப்புறம் இந்த பச்சை கலர் டாட் எதுக்கு செட்டிங்ஸில் டிஸ்பிளே ஆச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் இயர்லி ரிமைண்டர் ஆஃப் அவர் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கும். இந்த புதிய விஷயத்தை தான் சமீபத்தில் வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த செட்டப் வந்து உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே டிஸ்பிளே ஆகும். இந்தியாவை விட்டு வெளியே போனால் எப்படின்னு தெரியல, இங்கே பயன்படுத்தி இந்தியா விட்டு வெளியே போனால் இந்த செட்டப் டிஸ்பிளே ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. பட் வெளிநாடுகளுக்கு இந்த செட்டப்பை பொருந்தாது, அதாவது இந்த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் பொருந்தாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரூல் போட்டிருக்காங்க. ஸோ அதை வாட்ஸ்அப் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த போதி டிஸ்பிளே இருக்குது. இப்போ நம்ம அதை டேப் பண்ணி உள்ளே போன உடனே நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசரை வச்சு அதுக்குள்ளே போகலாம். இப்போ போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்லி ரிமைண்டர் ஃபார் யூசர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியனோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் 2021 புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து வாட்ஸ்அப் ஃபாலோ பண்ணுறாங்க. எந்த ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் சரி, அதே நேரத்தில் வாட்ஸ்அப்பில் தவறுதலாக ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ், அது எல்லாமே இந்த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் குள்ள போயிட்டு நீங்க செக் பண்ணலாம். அது பாத்தீங்களா ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆகுது பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு பேக் லிங்க் இருக்கு. நீங்க அதை டேப் பண்ணி உள்ள போறீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நண்பர்களே, அடுத்தது நம்ம பார்க்க போற செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய போன்ல இன்ஸ்டாகிராம் இருக்கா? இன்ஸ்டாகிராம் இருந்தா ஃபட்டாஃபட் ஓபன் பண்ணிக்கோங்க. சரி, நீங்க இன்ஸ்டாகிராமை ஓபன் பண்ணிட்டீங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்ல எப்படி யூடியூப் ஷார்ட்ஸ் எப்படியோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா ரீல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் பார்க்கலாம். அதாவது இன்ஸ்டாகிராம் ரீலில் எத்தனை பேர் வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வீடியோ ஏதாவது போடுறீங்கன்னா கீழே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போ அந்த இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா 4-5 ஐகான் இருக்குது. அதில் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு 3 விதமான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே இதில் இருக்கும், இமேஜ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ரீல்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம டேப் பண்ணுவோம். இப்போ ரீல்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் என்னென்ன வீடியோ மட்டும் ஷேர் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத தனியாக ஒரு செக்ஷனில் பார்க்கலாம். பக்கத்தில் பாருங்கள், ஒரு டிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இதில் டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இருந்துச்சுன்னா இந்த டிராஃப்ட்ஸை எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்க? இப்போ நான் இதை டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்தவித அறிகுறியும் இல்லை. அதாவது இந்த வீடியோ வந்து நான் வந்து டிராஃப்ட்ல செட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான், அப்லோட் பண்ணல. இப்போ இந்த வீடியோ வந்து எனக்கு வேண்டாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து நான் அப்லோட் பண்ண போறதில்ல. இது எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனையில இருப்பீங்க. மேல கொஞ்சம் படிச்சு பாருங்க. இஃப் யூ லாக் அவுட் ஆர் அன்இன்ஸ்டால் தி இன்ஸ்டாகிராம் ஆப், யுவர் டிராஃப்ட்ஸ் வில் பி லாஸ்ட். சரிங்களா? இப்படித்தான் நீங்க இந்த மாதிரி டிராஃப்ட்ஸ் வீடியோ எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? வேற எந்தவித மார்க்கமும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணுச்சுன்னா கண்டிப்பா அதோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இந்த டிராஃப்ட்ஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஸ்டாகிராம் பெட்டர் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் கொடுத்தாலே போதும், இந்த டிராஃப்ட்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு டெலீட் ஆகிடும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. பட் கூகுள் சர்ச் இன்ஜின் மூலியமாக தான் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து வழக்கமாக கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் ஏதாவது முக்கியமான ஒரு இடத்துல வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஒர்க் அவுட் பண்ணும் போது எங்கேயோ ஒரு பாட்டு வந்து பிளே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாட்டு நல்லா இருக்க, பாட்டு எந்த
எந்த சினிமாவில் உள்ள பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிப்பீங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யார்கிட்ட கேட்கலாம் அந்த பாட்டை, ஏதாவது ஒரு கோணத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸிங்க. பட் இந்த மாதிரி சாங்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும், எந்த சினிமாவில் உள்ள இந்த பாட்டு அப்படிங்கிறத. அதில் ஒரு மெத்தட் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த மெத்தட் தான் அப்படிங்கிறதுலாம் இல்லை, பல மெத்தட் இருக்குது. ஸோ நான் வந்து கூகுளோட சர்ச் இன்ஜினை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சாங்கை வந்து கேட்டிங்களோ அந்த சாங்கை வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சாங் ஹம்மா சரிங்களா, சாங்னு கொடுத்துட்றேன். இது எந்த படத்தில் உள்ளதுன்னு பார்த்துருவோம். சரிங்களா? கூகுள் சர்ச் இன்ஜின் பாருங்கள், ஹம்மா பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக கூகுள் சர்ச் இன்ஜின் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். இந்த மாதிரி ஒன்று அந்த சாங்கை நீங்கள் கேட்டுட்டு அதோட வரிகளை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா பாருங்கள், தில் சேரே அப்படின்னு டைப் பண்ணேன். ஸோ ஷாருக் கானோடைய அந்த சாங் வந்து உங்களுக்கு கூகுள் சர்ச் இன்ஜின் கண்டுபிடிச்சி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இந்த மாதிரி அந்த பாட்டோட வரிகளை வந்து இதில் டெக்ஸ்ட்டில் அப்ளை பண்ணி அது எந்த சினிமாவில் உள்ளது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் பக்கத்தில் ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது, அதை கவனிச்சிங்களா? அந்த மைக்ரோஃபோனை எனேபிள் பண்ணி கூட நீங்கள் பாட்டு பாடி கூட கூகுள் சர்ச் இன்ஜின்லேருந்து அதோட ரிசல்ட்டை பெற முடியும். ஸோ இந்த ஒரு மெத்தட் தான் இல்லை, நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் போட்டு குழப்பக்கூடாத அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அதிகமாக வந்து கூகுள் சர்ச் இன்ஜினை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுனால நான் இதை தேர்ந்தெடுத்தேன். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச ஒரு சில செட்டிங்ஸ் எந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.